பயணித்ததால் தான், இருந்ததால் தான் அவர் பின்னாடி லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். 2008 அவர் ஈழத்தமிழர் மக்களுக்காக போராடி இருக்கிறார். 2011 தமிழ்நாட்டு மீனவருக்காக போராடியவர். ஜல்லிக்கட்டு உரிமைக்காக 10 லட்சம் இளைஞர்கள் மெரினாவில் போராடிய போது அந்த போராட்ட களத்திற்கு நான் அந்த இளைஞர்களின் பக்கம் நிற்கிறேன், ஜல்லிக்கட்டு போராட்ட உணர்வின் பக்கம் நிற்கிறேன் என்று வெளிப்படுத்தியவர். கள்ளச்சாராயத்தை குடித்து கள்ளக்குறிச்சியில் 70 குடும்பம் இறந்தது, 70 பேர் இறந்தாங்க. அதை போய் எங்கள் தலைவர் நேரடியாக போய் சந்தித்தார், ஆறுதல் படுத்தினார். பரந்தூர் விவசாயிகள் 1000 நாட்களை கடந்து இன்று வரை போராடுறாங்க. விளைநிலத்தை அழித்து விட்டு அந்த இடத்தில் விமான நிலையம் கூடாது என்று விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? நான் ஒரு டெல்டாக்காரன், நான் ஒரு விவசாய மகன், நான் விவசாயத்திற்கு துணை நிற்பேன், விவசாயத்தை அழிப்பதற்கு ஒருபொழுதும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு எதிர்கட்சியில் இருக்கும்போது பேசிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த விவசாயிகளை போய் பார்த்தாரா? எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் பரந்தூருக்கு சென்று விவசாயிகளை பார்த்து, உங்கள் வீட்டு மகனாக உங்களின் பக்க பலமாக நான் நிற்பேன், ஒருபொழுதும் பரந்தூரில் விமான நிலையம் வராது என்று இன்று வரை விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்ற ஒரே தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால்